வணக்கம். நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு, சில்வர் நமக்கு ரொம்ப பாப்புலரான மெட்டல். நமக்கெல்லாம் தெரிஞ்சது. கோல்டு ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷனில் பெரிய லெவலில் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. அதேமாதிரி சில்வர் பார்த்தோம் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் துறையில் இன்றைக்கி கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறையா சில்வர் அக்குமுலேஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த மெட்டலாக ஒன்று வருது. ஸோ இப்போ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது இயர்லி சார்ட்டு எங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ 2023 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹைக் கொடுத்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு $4,500 கிட்ட கோல்டு போக ஆரம்பிச்சிருக்கு. அதேமாதிரி சில்வர் பார்த்தோம் அப்படின்னா, சில்வர் கிட்டத்தட்ட இப்போ கடந்த ஒரு போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி, இது இயர்லி சார்ட். இது 2025 பார்த்தீங்க அப்படின்னா $29 அந்த சில்வர் $70 முடிஞ்சிருக்கு. இப்போ $70 மேலே ரேலி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த சில்வருடைய இது பார்த்தீங்க அப்படின்னா 2080 காலகட்டத்தில், அதாவது 1980 அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பீக் $46 கிட்ட இருந்திருக்கு. அதுக்கு பிறகு கீழே விழுந்தது அப்போ கிட்ட அப்படியே இருந்தது, சைட் வைஸில் இருந்திருக்கு. 2008 காலகட்டத்தில் திரும்ப மேலே ஏற ஆரம்பிச்சது. 2010 வரைக்கும் மேலே இருந்திருக்கு. திரும்ப அங்கேருந்து கீழே விழுந்தது. திரும்ப 2020 கொஞ்சம் மேலே போயிருக்கு. இப்போ 2023, 2024, 2025 சில்வர் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு மெட்டல் இனிமேட்டு பாப்புலராக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக தெரியுது. அது என்ன மெட்டல் அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பல பெரிய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் குளோபல் பேங்க்ஸ், கம்யூனிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இதை பற்றி தீவிரமாக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மெட்டல் இப்போ அடுத்த கோல்டு ஆகுமா அப்படின்றத பற்றியும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய தேவைகள் இருக்குது அந்த மெட்டல் இன்னும் வரும் காலங்களில். ஸோ அதனால் குளோபல் லெவலில் ஆல்ரெடி சைனா இந்த மெட்டலுக்கு பெரிய லெவலில் ஆல்ரெடி கன்சப்ஷனில் பெரிய லெவலில் இருக்குது. அந்த மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த மெட்டலோட தேவைகளும் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்ல வர்றது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் கோல்டு காப்பராக இருக்குமா அப்படின்றது தான். ஸோ ஏன் காப்பர் நெக்ஸ்ட் கோல்டாக இருக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். காப்பர் இஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் காப்பர் ஃபியூச்சராக இருக்குமா அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி கோல்டு ரேலியை மிஸ் பண்ணியிருப்போம், சில்வர் ரேலியை மிஸ் பண்ணியிருப்போம். காப்பர் ரேலி இப்போ இனிமேட் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் காப்பருக்கு நமக்கு ஒரு ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு காப்பர் ஒரு பெரிய லெவலில் கை கொடுக்குமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். காப்பர் ஏன் சடன்லியாக ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு? ஸோ அதுக்கோட தேவைகள் என்ன? ஏன் காப்பரை இனிமேட்டு கோல்டுக்கு நிகராக பேச போகிறோம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நம்ம இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சைனா பெரிய லெவலில் காப்பரோட கன்சம்ஷனில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 16 மில்லியன் டன் பெரிய லெவலில் கன்சம்ஷன் இருக்காங்க. அதுக்கடுத்து ஐரோப்பிய யூனியன் அதுக்கு அடுத்தடுத்து இருக்காங்க. யூஎஸ்ஏ அதுக்கு அடுத்தடுத்து இருக்காங்க. இந்தியா 4வது இடத்துல இருக்குது காப்பரோட கன்சம்ஷனில். ஜப்பான் ஆல்ரெடி வளர்ந்த நாடுன்றதுனால அது பெரிய லெவலில் கன்சம்ஷன். அதுக்கு நமக்கு அடுத்த இடத்துல ஜப்பான் இருக்காங்க. சைனா உலகத்திலேயே பிக்கஸ்ட் காப்பர் கன்சூமர். யூரோப் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் இவி டிமாண்டுக்கான அவங்களுக்கான கன்சூம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் யூஎஸ்ஏ பார்த்தோம் அப்படின்னா டேட்டா சென்டர்ஸ் அண்ட் இவிஸ் அவங்களோட கன்சம்ஷனில் பெரிய லெவலில் இருக்குது. இந்தியா இப்போ தான் 1.9 மில்லியன் டன்ஸ் கன்சூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தோம்னா சைனா 16 மில்லியன் டன்னும், யூரோப்பியன் யூனியன் 4 மில்லியன் டன், கிட்டத்தட்ட யூஎஸ்ஏ பார்த்தா 2 மில்லியன் டன் மேலே பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 1.9 மில்லியன் டன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஜப்பான் ஒரு மெச்சூர் எக்கானமியாக இருக்குது. இந்தியா காப்பர் கன்சம்ஷன் சைனாவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதன் ஃபியூச்சர் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் ஹியூஜ் அதிகம். இந்தியா பெர் கேப்டா காப்பர் யூசேஜ் வெரி லோ. இந்தியா பெர் கேப்டாவில் பார்த்தோம் அப்படின்னா காப்பர் யூசேஜ் ரொம்ப கம்மியாக கன்சம் பண்ணுறோம். கண்ட்ரி டெவலப் ஆகும்போது டிமாண்ட் பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காப்பரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2016 $400 கிட்ட இருந்திருக்கு. அதே 2018 மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹைக் கொடுத்து வளர ஆரம்பிச்சிருக்கு. $800 கிட்ட 2020 இருந்திருக்கு. 2022 கிட்ட $800 மேலே இருந்திருக்கு. 2024 $1000 கிட்ட இருந்திருக்கு. இப்போ 2024 $1200 தாண்டி இப்போ காப்பர் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் காப்பர் இன்னும் வளர்ச்சி தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இதில் காப்பர் ஸ்லோவாக மூவ் பண்ணல. காப்பர் பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோசிவாக மூவ் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியுது. ப்ரைஸ் வைஸில் 2015 $420, 2019 பார்த்தா $430, 2021 $760 இருந்திருக்கு, 2022 $870, 2024 $1050, 2026 $1500, $350 அப்ராக்சிமேட் ப்ரைஸ் போட்டிருக்கேன். இன்னும் அது போகக்கூடிய வாய்ப்புகள் 2026 இன்னும் அதிகம்.
முன்னாடி காப்பர்னா ஒரு எலக்ட்ரிக்கல் வயர் பைப் நம்ம வந்து இது மட்டும்தான் பெருசாக பெரிய லெவலில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ காப்பரோட தேவைகள் வந்து வேறு மாதிரி லெவலில் இந்த அதிகமாக தேவை இருக்கும். ஒரு எலக்ட்ரிக் காருக்கு பார்த்தோன்னா பெட்ரோல் அதாவது எலக்ட்ரிக் காருக்கும் பெட்ரோல் காருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா ஒரு சாதாரண பெட்ரோல் காரை விட இவி காருக்கு வந்து 4 மடங்கு காப்பர் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து இவி வந்து காரோட டெவலப்மெண்ட் அதிகமாக வர வர அதனுடைய காப்பர் தேவைகளும் அதிகமாகிடுச்சு. முன்னாடி அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. எந்த அளவு இவி கார் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அந்தளவு காப்பரோட தேவைகளும் இனி அதிகம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இவி கார்ஸ், அதே மாதிரி இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸுக்கு காப்பர் அதிகமாக தேவைப்படுது. சோலார் பேனல்ஸ்க்கு காப்பர் அதிகமாக தேவைப்படுது. விண்ட் பவர், அதாவது காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிறோம் இல்லையா, அந்த மின்சார உற்பத்திக்கு காப்பர் அதிகமாக தேவைப்படுது. அதே மாதிரி டேட்டா சென்டர்ஸ், இப்போ நிறைய வந்து இந்தியாவில் வந்து டேட்டா சென்டர்ஸ் அமைச்சிட்டு வராங்க. நிறையா வந்து டேட்டா சென்டர்ஸ் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் தேவைகள் வந்து காப்பரோட தேவைகள் அதிகம். அதே மாதிரி ஏஐ சர்வர்ஸ்க்கு காப்பரோட தேவைகள் அதிகம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பவர் கிரிட்ஸ், அதாவது பவர் கொண்டு போகிறதுக்கான பவர் கிரிட்ஸ்க்கு காப்பரோட தேவைகள் அதிகம். அதே மாதிரி 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு காப்பரோட தேவைகள் அதிகம். இந்த எல்லாத்துக்கும் பேக் போனாக இருக்கிறது காப்பர் தான். அதனால தான் பிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து காப்பரை இக்னோர் பண்ண முடியாதுன்னு மெட்டலாக இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேர்ல்டு எலக்ட்ரிசிட்டி ரெவல்யூஷனை பார்க்கும்போது வேர்ல்டு இஸ் மூவிங் ஃப்ரம் ஃபியூல் டு எலக்ட்ரிசிட்டி வந்து மூவ் ஆரம்பிச்சு. பெட்ரோல் டீசல் வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனுக்கு வந்து இவி காசு வர ஆரம்பிச்சிருக்கு. வேர்ல்டு எக்கனாமி வந்து ஒரு பிக் ஷிஃப்டில் இருக்குது. பெட்ரோலுக்கு வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து இவி கார் இது வரும்போது, அதே மாதிரி நிலக்கரிக்கு பதில் வந்து சோலார், விண்டு, மேனுவல் சிஸ்டத்துக்கு பதில் ஏஐ ப்ளஸ் ஆட்டோமேஷன் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து காப்பர் இல்லாமல் ஒரு ஸ்டெப் கூட பாசிபிள் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு காப்பர் கண்டிப்பாக அவசியம் தேவை. அதனால் காப்பரோட டிமாண்டும் வந்து வர வர வந்து அவசியமாக ரொம்ப வந்து அதிகமாக தேவைப்படும். எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோவாக காப்பர் ஒயர் தேவை கண்டிப்பாக. அண்ட் டேட்டா சென்டருக்கு கூலாக காப்பர் சிஸ்டம்ஸுக்கு காப்பர் தேவை. அதே மாதிரி ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஸ்டோர் ஆக காப்பர் கிரிட்ஸ் தேவை, அதுக்கும் காப்பர் தேவை. இதான் காப்பரை வந்து ஃபியூச்சர் மெட்டலாக மாற்ற வந்து ஆரம்பிச்சிருக்கு. சப்ளை ஷாக் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து டிமாண்ட் வந்து ராக்கெட் வேகத்தில் இருக்குது. சப்ளை வந்து புல்லாக காட்டில் வந்து ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியூ காப்பர் மைன் வந்து ஓப்பன் பண்ண வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆகலாம். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், தூத்துக்குடியில் வந்து வேதாந்தாவுடைய ஆலையை வந்து காப்பரோட ஆலையை தான் மூடினாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக வந்து கிரியேட் பண்ணுற அந்த என்விரான்மெண்டல் பிரச்சனை இருக்குன்னு தான் அதை மூடினாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா ஆல்ரெடி இருக்கிற காப்பரை வச்சு தான் மைன் பண்ணிகிட்டு இருந்தோம். எக்ஸிஸ்டிங் மைன்ஸ் குவாலிட்டியில் ட்ராப் இருக்குது. அதே மாதிரி காப்பர் வந்து இங்கே கிடைக்கல, ப்ரைஸ் ஆப், அதே மாதிரி தான் காரணம். காப்பர் கோல்டு கம்பேரிசன் பண்ணும்போது காப்பர் ப்ரைஸ் ஏன் கோல்டு போல் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் என்ன சொல்லுது அப்படின்னா, கோல்டு வந்து காப்பர் சேஃப், அசெட் ஸ்ட்ராட்டஜிக், அசெட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, ஃபியூச்சர் மெட்டல், இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ் க்ரோத் ப்ளஸ் டிமாண்ட் ஹெட்ஜ் இருக்குது. இதுக்கு காப்பர் வந்து கோல்டு ப்ளஸ் காப்பர் சேஃபாக இருக்கும், அசெட் ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கும், அசெட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, ஃபியூச்சர் மெட்டல் இது வந்து இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ் குரூப் பண்ணலாம், டிமாண்ட் ஹெட்ஜ் இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு ஏன் வந்து காப்பர் வந்து நெக்ஸ்ட் கோல்டுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, காப்பர் இஸ் வேல்யூபிள் பிகாஸ் இட் இஸ் ரேர். காப்பர் வில் பி வேல்யூபிள் பிகாஸ் த வேர்ல்ட் கேனாட் ஃபங்க்ஷன் வித்தவுட் காப்பர். கோல்டு இஸ் வேல்யூபிள் பிகாஸ் இது வந்து ரேர், உங்களுக்கு வந்து வீட்டு தேவைகள் மட்டும்தான். ஆனால் காப்பர் வந்து இண்டஸ்ட்ரியல் தேவைகள் வந்து அதிகமான தேவை. வில் வேல்யூபிள் பிகாஸ் த வேர்ல்ட் கேனாட் பி ஃபங்க்ஷன் வித்தவுட் காப்பர். ஓகேவா? ஸோ அதனால் காப்பர் இல்லாமல் நிறையா வந்து இனிமேட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிற வாய்ப்புகள் இல்லை. அதனால் காப்பர் வந்து கண்டிப்பாக ஒரு டிமாண்டான மெட்டீரியலாக மாற வைக்கிற வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதில் வந்து இந்தியாவில் வந்து 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த 2 பிளேயர்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். யார் அந்த 2 பிளேயர்ஸ், அவங்களுடைய ட்ரெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து முக்கியமான பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது இந்துஸ்தான் காப்பர் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்காங்க காப்பரை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து வேதாந்தா இருக்காங்க. ஸோ இது வந்து இயர்லி சார்ட். இது நீங்கள் பார்த்து 2010 வந்து ஒரு ஹைக்கில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ அங்கேருந்து வந்து 329 வந்து கிட்டத்தட்ட சைட் வைஸில் இருந்திருக்கு. ஸோ 2023 ஸ்டார்டிங்லேருந்து காப்பரோட ப்ரைஸ், இந்துஸ்தான் காப்பரோட ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 100 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தோன்னா 520 ரூபா ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து 2025 சார்ட். 2025 பார்த்தீங்கன்னா 245 ரூபாலேருந்து 520 ரூபா, கிட்டத்தட்ட அப்படியே டபுள் தான் அமௌண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ரேலி. 520 ரூபாவில் வந்து இப்போ க்ளோசிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வருஷம் ஸ்டார்ட். இந்துஸ்தான் காப்பரும் பார்க்கும்போது ஒரு மிட் கேப் ஸ்டாக்காக இருக்குது. ஒரு 50,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு ஸ்டாக்கு. அதே மாதிரி ROC வந்து பார்த்தோம்னா 23.8 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 521 ரூபாவில் இருந்து இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயாக இருக்குது. புக் வேல்யூ பார்த்தோம்னா 30.9 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட 66.1 இதில் வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பி வந்து கிட்டத்தட்ட 87.8 இருக்குது.
அதே மாதிரி ஸ்டாக்கோட பிஇ பார்த்தா 87.8, ரெண்டும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பார்த்தோம், ப்ரொமோட்டர்ஸ் கிட்டத்தட்ட 66% ஸ்டேக் இருக்குது. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் நான் வந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, எஃப்ஐஎஸோட ஃப்ளோ பாருங்கள். 2025 3.27 இருக்குது, ஜூன் 3.71 இருக்குது, செப்டம்பர் குவார்ட்டரில் 5.5 இருக்குது, டிசம்பர் குவார்ட்டரில் 6.56 இருக்குது. ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் வந்து எஃப்ஐஎஸ் வந்து அந்த ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ டிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதிகமான ஸ்டேக் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து குறைச்சிக்கிட்டே வந்துருக்காங்க. இனிமேட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து பப்ளிக் ஸ்டேக்ஸ் இப்போ இங்கே பப்ளிக் நியூஸ் ஸ்டேக்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. 1.73% வந்து பப்ளிக் டே இருக்குது. பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து கடைசியாக வந்து 2071 கோடி காமிச்சிருக்காங்க. 459 கோடி வந்து 469 கோடி வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. கடந்த வருஷம் 295 கோடி ப்ராஃபிட் காமிச்சவங்க இந்த வருஷம் 469 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்துஸ்தான் காப்பருடைய இது. வேதாந்தா பார்க்கும்போது வேதாந்தாவுடைய சார்ட் பார்த்துடலாம். ஸோ இது வந்து வேதாந்தாவுடைய சார்ட். இதுவும் இயர் ஆன் இயர் சார்ட். இது வேதாந்தா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2003 காலகட்டத்தில் ₹1.30 கிட்ட இருந்திருக்கு, ₹10 அந்த ரேஞ்சில் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ₹1 ₹10 இருந்திருக்கு 2003 காலகட்டத்தில். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2009 காலகட்டத்தில் ₹415 இருந்திருக்கு. இந்த ₹415 வந்து இப்போ இந்த 2024 தான் வந்து உடச்சிருக்கு. ஸோ ₹405 வந்து ப்ரைஸ் வந்திருக்கு. 2025 பார்த்தோம்னா ₹600 ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து ₹622 ரேஞ்சில் வந்து ₹609 க்ளோஸ் ஆகிருக்கு. கடைசியாக க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா. அதே மாதிரி வேதாந்தா பார்த்தோம் அப்படின்னா 2,38,475 கோடி கேபிட்டல் கொண்ட ஒரு கம்பெனி. ROC 25.3, ப்ரைஸ் டு ஏர்னிங் 18.7 இருக்குது. ROE வந்து 38.5 இருக்குது. ஃபீஸ் வேல்யூ ₹1 இருக்குது. புக் வேல்யூ வந்து பார்த்தா ₹103 இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அவங்கக்கிட்ட ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா 56.38% ஸ்டேக் அவங்ககிட்ட. எஃப்ஐஎஸ் ஸ்டேக் வந்து கிட்டத்தட்ட 10% கிட்ட இருக்குது. டிஎஸ் கிட்ட ஸ்டேக் வந்து 16% கிட்ட இருக்குது. பப்ளிக் ஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா 16% கிட்ட இருக்குது. கண்டினியூஸாக வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு நல்ல கம்பெனி. டிவிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை 4 தடவை கொடுக்குறாங்க. கடந்த வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 தடவை கொடுத்துருக்காங்க. 16 ஒரு தடவை 7 ரூபா கொடுத்துருக்காங்க. 2024 4 தடவை கொடுத்துருக்காங்க. 11 ஒரு தடவை, 4 ஒரு தடவை, 20 ஒரு தடவை, ₹6.50 ஒரு தடவை கொடுத்துருக்காங்க 2024. ஸோ பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வில் கேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி வச்சுருக்காங்க. கடன் பார்த்தோம் அப்படின்னா 85,000 கோடி கடன் இருக்குது. ஸோ 40,000 கோடி எக்ஸஸ் கடன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சின்ன மைனஸ் அப்படிங்கும்போது கடன் மட்டும்தான் இவங்களோட இதில் மைனஸ் அதிகமாக தெரியுற மாதிரி தெரியுது. ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்து 391 அப்படின்னு சொல்லி இருக்குது. வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,535 கோடி கடைசியாக காமிச்சிருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் காமிச்சிருக்கிறது நல்லா தெரியுது. 2024 பார்த்தீங்க அப்படின்னா 7,539 கோடி காமிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு முந்தின வருஷம் 2023 14,503 கோடி காமிச்சிருக்காங்க. 2022 23,710 கோடி. ஸோ கொஞ்சம் ட்ராப் இருந்திருக்கு. அதை வந்து இந்த வருஷம் சரி பண்ணியிருக்காங்க. 20,535 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் பார்க்கும்போது செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து 3,479 கோடி காமிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின செப்டம்பர் குவார்ட்டர் பார்க்கும்போது 5,603 கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் வந்து இங்கே சின்ன இஷ்யூ இருக்குது. ஸோ கம்பெனியை பொறுத்தவரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. காப்பர் வந்து நிறையா வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல. இந்துஸ்தான் காப்பரும் இவங்க தான் வந்து பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ காப்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 ஸ்டாக்ஸ் இருக்குது, இந்துஸ்தான் காப்பர், வேதாந்தா அப்படின்னு. ஸோ இந்த இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் என்ன இதுலேருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, கோல்டு வந்து சேஃப் அசெட், ப்ளஸ் வந்து கிறிஸ்டல் டைமில் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும். நமக்கு வந்து காப்பர் வந்து வருங்காலத்தில் க்ரோத் அசெட்டாகவே இருக்கும். ஃபியூச்சர் டிமாண்ட் மெட்டல் வேறு. கோல்டு வந்து ஒரு ஃபியர், ஒரு கோல்டு வேல்யூ வந்து ஃபியர். காப்பர் வேல்யூ வந்து ப்ரோக்ரஸில் இருக்கும். அது காப்பர் பொறுத்த வரைக்கும் க்ரீன் எனர்ஜி, EV ரெவல்யூஷன், AI ப்ளஸ் டேட்டா பூம், இதெல்லாம் வந்து காப்பர் இல்லாமல் வந்து இம்பாசிபிள். அதனால தான் அந்த காப்பர் வந்து கண்ட்ரிஸ் வந்து ஸ்டாக் பில்லிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காப்பரை ஹெட் ஃபண்ட்ஸ் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காப்பரை லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் வந்து காப்பரில் வந்து என்ட்ராக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இப்போ வந்து ஹெட் ஃபண்ட்ஸ் வந்து காப்பர் வந்து பை பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் காப்பர் வந்து ஒரு இதுவாகவே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ காப்பர் ப்ரைஸ் வந்து லாங் டேர்ம் வந்து அப் ட்ரெண்டாக இருக்க ரொம்ப பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் அதை பொறுத்த வரைக்கும்
எவ்ரி கரெக்ஷனில் வந்து பை பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் 500 வாங்குறீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 450 வரும்போது மொத்தமாக கூடி நம்ம வந்து காசை வந்து போடணும் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இறக்கத்துலையும் ஒரு 5-10 ஸ்டாக் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போலாம் வந்து இப்போ 10 ஸ்டாக் 520 வாங்குறீங்க அப்படின்னா திரும்ப விலை கூடுறப்ப அடுத்து ஒரு மாதத்தில் ஒரு 5000 ஸ்டாக் வாங்குறீங்க. அடுத்து வந்து விலை எங்கேயாவது குறைஞ்சி டிப் ஆகுது அப்படின்னா 440 450 வரும்போது திரும்ப ஒரு 10 ஸ்டாக். ஸோ இது வந்து அக்குமுலேஷன் இதில் வந்து இருந்தால் வந்து மாடல் வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி பிக் பேங்க், அதாவது பெரிய வங்கிகள் என்ன சொல்கிறாங்கன்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா $12,000 வந்து $13,000 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க ஒரு டன்னுக்கு இன் ஃபியூச்சரில். ஸோ அதனால் நெக்ஸ்ட் கோல்டுன்னு அதை வந்து மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காப்பர் வந்து ஒரு கமாடிட்டி. ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப இருக்கும். ஹை வாலட்டிலிட்டி கொண்ட இது ஷார்ட் டேர்மில் இருக்கும். கரெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வந்து ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப வந்து இருக்கும். ஆனால் இது லாட்ரி டிக்கெட் மாதிரி யோசிக்காதீங்க. இப்போ சில்வர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஏறிட்டு இருந்தது. அது வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அது மாதிரி வந்து காப்பர் வந்து யூஸ் பண்ண முடியுமா? காப்பர் வந்து ஒரு சின்ன ஏற்றத்துக்கும் ஒரு சின்ன இறக்கம் இருக்கலாம். ஒரு லெவல் போகலாம், திரும்ப ஒரு இறக்கம் இருக்கலாம், திரும்ப ஒரு லெவல் போகலாம், திரும்ப ஒரு இறக்கம் இருக்கலாம். ஆனால் ட்ரெண்டு பார்த்தா அப் ட்ரெண்ட் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏற்றம், அதாவது எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் ஹையர் இருந்து போனால் தான் வந்து ஒரு ஹை போகும்போது ஒரு லோ வச்சு திரும்ப ஹை போனால் அது வந்து வெல்த்தியான ஒரு ஏற்றமாக இருக்கும். ஸோ அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிளைண்டாக வந்து பை பண்ண வேணாம், அது டேஞ்சர். மொத்தமாக கொண்டு போய் காசை வந்து நம்ம காப்பர் ஏறும் அப்படின்னு கொண்டு போய் மொத்தமாக ஒரு இதில் காப்பரில் போய் பைசா போட வேணாம், அது வந்து டேஞ்சர். அதேமாதிரி இது வந்து நாலேஜ் ப்ளஸ் டைமிங் ப்ளஸ் பவர், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அடிப்படையான ஒரு புரிதல் இருக்கணும். அதே மாதிரி அதுக்கான டைமிங் கொடுக்கணும். அதுக்கும் அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த வெல்த் கிரியேஷன் பண்ணுறதுக்கான பவர் கிடைக்கும். EV growth இந்தியாவில் வந்து மாசிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி அந்த ஸ்ட்ராங் வந்து இருக்கும் இனி வருங்காலத்தில். ஏன்னா வந்து நம்ம வந்து நிலக்கரிக்கு பதில் வந்து ரினியூவபிள் எனர்ஜி அதிகமாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூமில் வந்து பெரிய லெவலில் வந்து இந்தியா வந்து செயல்பட போகுது. அதுக்கு வந்து காப்பர் வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டோரி கண்டிப்பாக வந்து இந்தியாவில் இருக்கும். அதனால் ஆல்வேஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து மேண்டேட்டரியாக இருக்க வாய்ப்பு உண்டு. காப்பர் ஸ்டில் கமோடிட்டி தான் வந்து ப்ரைஸ் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் கிராஷஸ் பாசிபிள். எப்பயுமே வந்து ஒரு ஏற்றம் இருந்தால் சின்ன இறக்கத்துக்கும் ஷார்ட் டேர்ம் கிராஷஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து பெரிய லெவலில் கெட் ரிச் குயிக் அசட்னு சொல்லி எடுத்துக்க வேணாம். இது நம்ம வாங்கினோம் அப்படின்னா உடனே குயிக்காக வந்து வசதியான வாழ்க்கை வந்து வந்துடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேணாம். அதுக்கான அசட் வந்து இது கிடையாது. லாங் டேர்ம் விஷன் இருந்தால் மட்டுமே இது வந்து இந்த காப்பரை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இப்போத்துலேருந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு நம்ம காப்பர் வந்து இன்னும் மேலே அக்குமுலேட் பண்ண ஆரம்பித்தோம்னா, ஸோ அது எப்படி கோல்டு வந்து அக்குமுலேட் பண்ணி ஒரு 10-15 வருஷம் கழித்து ஒரு க்ரோத் வந்து அதே மாதிரி ஒரு க்ரோத் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பெரிய லெவலில் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அசட்டாக இருக்க வாய்ப்பு கூடுதலாக இருக்குது அப்படின்னு தான் வந்து எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது காப்பர் இஸ் ஃபியூச்சர் டிமாண்ட் ஸ்டோரி. EV ப்ளஸ் ரினியூவபிள் க்ரோத், ஸ்ட்ரக்சரல் டிமாண்ட் இருக்கும், சைக்கிள்ஸில் கண்டிப்பாக இருக்கும். பட் ட்ரெண்ட் ஸ்ட்ராங் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. டைரக்ட் காப்பர் ட்ரேடிங்கில் வந்து யூஸ் பண்ணலாம். கமோடிட்டி ஃபண்ட்ஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். காப்பர் ரிலேட்டட் கம்பெனிஸ், அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்துஸ்தான் காப்பர், வேதாந்தா, இந்த மாதிரி காப்பர் ரிலேட்டட் கம்பெனிஸ் உங்களுக்கு என்ன தெரியுதோ அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது எதுவும் வந்து பிளைண்ட்லேயே இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். காப்பரை மெயின் நாட் ரீப்ளேஸ் கோல்டு, பட் இட் மேக் பிகம் மோர் பவர்ஃபுல் தென் கோல்டு இட் த நெக்ஸ்ட் டிகேட். காப்பர் வந்து கோல்டுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகுமா? கண்டிப்பாக இருக்காது, வாய்ப்பு இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் டிகேட்டில் வந்து கோல்டு மாதிரி வளர வாய்ப்பு உண்டு. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். பவர்ஃபுல் கோல்டு இந்த நெக்ஸ்ட் டிகேட். கோல்டு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக பார்க்கலாம். இப்போ காப்பர் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவாக பார்க்கலாம். எலக்ட்ரிக் காசுக்கு ரினியூவபிள் எனர்ஜி இந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு காமன் மெட்டல் வந்து இருக்குது அப்படின்னா அது கோல்டு கிடையாது, அது காப்பர் தான். ஃப்யூச்சரில் காப்பர் தான் நெக்ஸ்ட் கோல்டாக மாறலாம். ஆனால் பேஷன்ஸாக இருந்தால் மட்டும்தான். கோல்டு வந்து வெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் காப்பர் வந்து ஃப்யூச்சரில் வெல்த்தை மெதுவாக க்ரியேட் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோம் காப்பர் வந்து கோல்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு பார்த்தா அது டைம் தான் பதில் சொல்லணும். ஆனால் ஒரு விஷயம் ஷியூர், காப்பர் வந்து இக்னோர் பண்ண முடியாத ஒரு மெட்டல் அப்படின்றது வந்து இப்போ தெரிஞ்சிருக்கு. 2015 $400, 2026 $1300. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் டிமாண்ட் பவர் அதிகமாக இருக்குது. சைனா ஆல்ரெடி பீக்கில் இருக்காங்க. இந்தியா வந்து ஜஸ்ட் இப்போ தான் வந்து காப்பர் ஸ்டோரிக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கும். இந்த ஜஸ்ட் ஸ்டார்டட் த காப்பர் ஸ்டோரி. இப்போ தான் வந்து என்ட்ராக ஆரம்பிச்சிருக்கும். கோல்டு வந்து சைட்வேஸில் போகும்போது காப்பர் வந்து சைலண்ட்டாக வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இது முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இது வந்து நாங்கள் கொடுத்துருக்க எல்லாமே வந்து ப்ரைஸஸ் அண்ட் டேட்டா எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் தான். இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் சொல்லியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டிசிஷன் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட ஆலோசனை கேட்டு இந்துஸ்தான் காப்பரையோ இல்லை வேதாந்தாவையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பண்ணலாம். அது வந்து உங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.